Taste the Daily. சம வேலைக்கு சம ஊதியம் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி போராடி வந்த இடைநிலை ஆசிரியர்களை உணவகங்களுக்குள் புகுந்து சாப்பிடக்கூட விடாமல் கஞ்சா வியாபாரிகளை கைது செய்வது போல தரத்தரவன வேதியின் காவல்துறையினர் இழுத்து வந்துள்ளனர். இந்த கொடுமை குறித்த விரிவான தகவலை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் தகவல்கள். வணக்கம். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 15 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் 16வது நாளாக இன்று போராட்டம் நடத்த அவர்கள் ஆயத்தமாகி இருந்தனர். எழும்பூர் பகுதியில் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்த இடைநிலை ஆசிரியர்கள் இன்று காலையில் பல்வேறு இடங்களிலிருந்து எழும்பூர், பார்க் டவுன், அதே போன்று பல்வேறு மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு வந்து இறங்கினர். போராட்ட களத்துக்கு வருவதற்கு முன்பாக சாப்பிட சென்ற இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் ஆங்காங்கே சென்று திடீரென கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டது ஆசிரியர்களை பேரதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. குறிப்பாக எழும்பூர் ரயில் நிலையம் எதிரே போராட்டம் நடத்த வருவதற்கு முன்பாக தங்களது குழந்தைகளுடன் சாப்பிட்டுக் கொண்டிருந்த பெண் ஆசிரியர்கள், ஆசிரியைகள் என அனைவரையுமே காவல்துறையினர் கைது செய்யும் நோக்கத்தோடு உணவகத்துக்கு வெளியே நின்று கொண்டு வெளியே வரும் ஒவ்வொரு ஆசிரியர்களையும் தரத்தரவென இழுத்து செல்லும் காட்சி பார்ப்பதற்கு பதப்பதக்க வைக்கிறது. அந்த போராட்டம் நடத்தினால்தான் காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும், அனுமதியின்றி போராட்டம் நடத்தினால் கைது செய்யலாம், சாலை மறியல் செய்தால் கைது செய்யலாம் என்ற ஒரு விதியை எல்லாம் மீறி சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் இடைநிலை ஆசிரியர்கள் அவர்களது குடும்பத்தோடு சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர்களை திடீரென உணவகத்துக்குள் புகுந்து தரத்தரவென இழுத்து சென்றுள்ள சம்பவம் முன் எப்போதும் நடைபெறாத ஒரு சம்பவம் என கைதாகி செல்லக்கூடிய ஆசிரியர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். நியாயமான கோரிக்கை கூட அல்ல. அதாவது தேர்தல் நேரத்தில் திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரிதான் தாங்கள் தொடர்ந்து 15 நாட்களாக சென்னையில் பல்வேறு இடங்களில் அமைதியான முறையில் அறவழியில் போராட்டம் நடத்தி வந்தோம். இன்று 16வது நாளாக போராட்டம் நடத்த வந்த தங்களை காவல்துறையினர் இது போன்று அராஜக போக்கோடு போராட்டம் நடத்துவதற்கு முன்பாகவே, அதுவும் சாப்பிடும் போது கைது செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கை காவல்துறையினரின் உச்சக்கட்ட அராஜக போக்கு என கைதாகி செல்லக்கூடிய ஒவ்வொரு பெண் ஆசிரியர்களும் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். மிகுந்த அச்ச உணர்வோடு கைது ஆகி செல்லக்கூடிய நிலையை கூட நம்மால் பார்க்க முடிந்தது. பிள்ளைகளோடு சாப்பிட்டுக் கொண்டிருந்த காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த தங்களை காவல்துறையினர் திடீரென தரத்தரவென இழுத்து செல்வது, பிள்ளை உட்பட நானும் மிகுந்த அச்சத்தில் இருப்பதாக பெண் ஆசிரியர் ஒருவர் வேதனை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடி கடந்த 25ஆம் தேதியிலிருந்து பல்வேறு கட்டமாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு அரையாண்டு தேர்வு முடிவுற்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. ஆனால் அந்த பள்ளிகளுக்கு பாடம் எடுக்க கூட செல்லாமல் இடைநிலை ஆசிரியர் போலீஸ்